இந்த மாடியூல்ல நம்ம 8051ல உள்ள கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் அப்புறம் பீட் மேனிபுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர்ல கண்டிஷனல் ஜம்ப், அன்கண்டிஷனல் ஜம்ப், லூப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கால் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் பீட் மேனிபுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கண்டிஷனல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கண்டிஷனல் ஜம்ப்ஸ்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு கண்டிஷனை டெஸ்ட் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். அப்படி இல்லாட்டா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா முதல்ல ஜேஇசட் இருக்கு. ஜேஇசட்னா ஜம்ப் இஃப் ஜீரோன்னு அர்த்தம். எது ஜீரோவா இருந்தா ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா அக்குமுலேட்டர் கரண்ட்ஸை செக் பண்ணோம். அக்குமுலேட்டர் கரண்ட்ஸ் வந்து ஜீரோவா இருந்தா கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். JN செட்ல ஜம்ப் இஃப் நாட் ஜீரோன்னு அர்த்தம். அக்குமுலேட்டரோட கரண்ட்ஸ் வந்து நாட் ஜீரோவா இருந்தா கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். DJN செட் அப்படின்னா டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் ஜீரோ அப்படின்னு அர்த்தம். அக்குமுலேட்டர் கரண்ட்ஸை செக் பண்ணோம். அக்குமுலேட்டர் கரண்ட்ஸ் வந்து ஜீரோ இல்லை அப்படின்னா வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ணோம். அப்புறம் CJNE இன்ஸ்ட்ரக்ஷன். CJNE கம்பேர் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் ஈக்குவல் அர்த்தம். அக்குமுலேட்டர்ல கொடுத்துருக்க டேட்டாவையும் கொடுத்துருக்க இமீடியட் இந்த பைட்ல கொடுத்துருக்க டேட்டாவையும் கம்பேர் பண்ணிட்டு ஸோ அது ரெண்டு ஈக்குவலா இல்லை அப்படின்னா வந்து கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். அடுத்து CJNE ரெஜிஸ்டர் கமா டேட்டா கொடுக்கலாம். ரெஜிஸ்டர்னா கொடுத்துருக்க ரெஜிஸ்டர்ல உள்ள டேட்டாவையும் நம்ம கொடுத்துருக்க இமீடியட் டேட்டாவையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் வந்து ஈக்குவலா இல்லை அப்படின்னா வந்து கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். JC அப்படின்னா வந்து ஜம்ப் இஃப் கேரின்னு அர்த்தம். எப்போ கேரி ஃபிளாக் வந்து ஒன்னா இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். JNCனா வந்து கேரி ஃபிளாக் ஜீரோவா இருந்தா நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். JBனா ஜம்ப் பிட்னு அர்த்தம். இந்த கொடுத்துருக்க பிட் வந்து ஒன்னா இருந்தா அந்த அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். JNBனா ஜம்ப் இஃப் நோ பிட்னு அர்த்தம். ஸோ பிட்டை செக் பண்ணோம். பிட் ஜீரோவா இருந்தா கண்ட்ரோல் என்ன பண்ணோம் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். JBCனா ஜம்ப் இஃப் பிட் அண்ட் கிளியர். இப்போ பிட் ஒன்னா இருந்தா என்ன பண்ண போகுது அந்த பிட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் பண்ண போகுது. எல்லா கண்டிஷனல் ஜம்புமே வந்து ஷார்ட் ஜம்ப்ஸ். அந்த டார்கெட்டோட அட்ரஸ் வந்து கண்டிப்பா எவ்வளவு பைட்ஸ்க்குள்ள தான் இருக்க முடியும். 128 பைட்ஸ் முன்னாடி இருக்கலாம் அல்லது 128 பைட்ஸ் பின்னாடி இருக்கலாம். அடுத்து அன்கண்டிஷனல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அன்கண்டிஷனல் ஜம்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிஷன் எதையுமே செக் பண்ணாம நம்ம எந்த அட்ரஸ் கொடுத்துக்கோமோ அந்த அட்ரஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ணணும்னு அர்த்தம். அதுல ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து LJMP. LJMPனா லாங் ஜம்ப்னு அர்த்தம். SJMPனா ஷார்ட் ஜம்ப்னு அர்த்தம். LJMPல வந்து அட்ரஸ் வந்து 16 பிட்ஸ் இருக்கும். SJMPல அட்ரஸ் வந்து 8 பிட்ஸ் இருக்கும். அப்போ LJMP யூஸ் பண்ணீங்கன்னா 00000H இருந்து FFFH வரல உள்ள எந்த லொகேஷனுக்கு வேணாலும் நம்ம ஜம்ப் பண்ண முடியும். SJMP யூஸ் பண்ணோம்னா அட்ரஸ் வந்து 8 பிட் அட்ரஸா இருக்கு. ரேஞ்ச் வந்து 00ல இருந்து FFH வரல இருக்கும். அப்போ ஃபார்வர்ட் அல்லது பேக்வேர்ட்ல 128 பைட்ஸ் வந்து நம்மளால ஜம்ப் பண்ண முடியும். இந்த ஸ்லைட்ல நம்ம லூப்பிங் பத்தி பார்க்க போறோம். லூப்பிங்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் லூப்பிங் சொல்லுவோம். லூப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து DJN செட். ஸோ ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருப்போம். அந்த ரெஜிஸ்டரோட கண்டென்ட்ஸை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணோம். டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு அது நான் ஜீரோவா இருந்தா கொடுத்துருக்க அட்ரஸ் ஜம்ப் பண்ணோம். அப்படி இல்லாட்டா வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்து கால் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போறோம். இது ரெண்டுமே எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சப்ரூட்டீனை கால் பண்றதுக்கு சப்ரூட்டீன்ல இருந்து கண்ட்ரோலை திருப்பி மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு சப்ரூட்டீனை கால் பண்ணணும் அப்படின்னா கால் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ண போறோம். சப்ரூட்டீனை கால் பண்றதுக்கு நம்ம எதர் ஏ கால் யூஸ் பண்ணலாம் அல்லது எல் கால் யூஸ் பண்ணலாம். எல் கால்னா லாங் கால்னு அர்த்தம். ஏ கால்னா அப்சல்யூட் கால்னு அர்த்தம். ஏ கால் வந்து 8 பிட் அட்ரஸை யூஸ் பண்ணோம். அப்ப சப்ரூட்டீன் வந்து எந்த இடத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 2K பைட் அட்ரஸ்க்குள்ள இருந்தா மட்டும்தான் ஏ கால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து 16 பிட் அட்ரஸ் யூஸ் பண்ணுது. எல் கால் வந்து 16 பிட் அட்ரஸ் யூஸ் பண்ணுது. அப்போ எந்த ரேஞ்சில் நம்ம கால் பண்ண முடியும் அப்படின்னா வந்து 64K அட்ரஸ் ஸ்பேஸ்க்குள்ள வந்து நம்ம சப்ரூட்டீனை எங்க வேணாலும் இருக்க முடியும். ஸோ எல் கால் அட்ரஸ் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. எல் கால் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த கண்டிஷன் செக் பண்ணாது எல் கால் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா டைரக்டா கண்ட்ரோல் வந்து நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கிற இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போயிடும் இங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதே மாதிரிதான் ஏ கால்லையும் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் எங்க போயிருது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போக போகுது.
அடுத்தாப்புல ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ சப்ரூட்டீனோட எண்டுல என்ன போட்டுப்போம், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுப்போம். ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த உடனே கண்ட்ரோல் எங்க திரும்பி வந்துடும், நம்ம அந்த எல் கால் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும், அல்லது ஏ காலுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு திரும்பி வந்துடும் அர்த்தம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சிங்கிள் பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது இது வரைக்கும் என்ன பண்ணோம்னா 8 பிட் டேட்டா இருந்துச்சுன்னா 8 பிட்டையும் மொத்தமா ஆப்ரேட் பண்ணோம். சிங்கிள் பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது இந்த 8 பிட் டேட்டாவை ஒரு பிட்டா ஆப்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிங்கிள் பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து SCTB போட்டு பிட், அந்த பிட்டோடைய அட்ரஸை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்ன்றத நான் சொல்றேன். SCTBன்னு கொடுத்தீங்கன்னா செட் பிட்னு அர்த்தம், செட்டு பிட்னு அர்த்தம். ஸோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வந்து SCTB போட்டு x.y ஃபார்மேட்ல கொடுக்கணும். அந்த xங்கிறது போர்ட்டோட நம்பர், yன்றது பிட்டோட நம்பர். உதாரணத்துக்கு நீங்க SCTB 2.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போர்ட் 2வது போர்ட்ல உள்ள 5வது பிட்டை செட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி CLR இருக்கு. CLRனா கிளியர் பிட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு பர்டிகுலர் பிட்டை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம், CLR அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண போறோம். CPL பிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் பிட்னு அர்த்தம். அதாவது அந்த பர்டிகுலர் பிட்டை போய் செக் பண்ணோம், அந்த பிட்ல 1 இருந்தா 0 ஆக்கும், 0 இருந்தா 1 ஆக்கும். அதே மாதிரி JB பிட் கமா அட்ரஸ் இருக்கு. JBன்னு என்ன அர்த்தம்னா பர்டிகுலர் பிட்டை போய் செக் பண்ணுது, அந்த பிட் வந்து 1 இருந்தால் இங்க என்ன அட்ரஸ் கொடுத்தீங்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். JNB பிட் கமா அட்ரஸ் இருக்கு. JNBன்னா என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் பிட் வந்து 1 செக் பண்ணோம், சாரி JNB என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் பிட் வந்து 0 செக் பண்ணோம், அது 0 இருந்தால் கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணும். JBC பிட் கமா அட்ரஸ் அப்படின்னா ஜம்ப் இஃப் பிட் அண்ட் கிளியர்னு அர்த்தம். JBCன்னு அர்த்தம் ஜம்ப் இஃப் பிட் அண்ட் கிளியர் அப்படின்னு அர்த்தம். பிட் 1 இருந்தா கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணும், அதே நேரத்துல அந்த பிட்டை என்ன பண்ணிரும், கிளியர் பண்ணிரும். கேரி பிளாக ஆப்ரேட் பண்றக்கூடிய சிங்கிள் பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து SCTB C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேரி பிளாக செட் பண்ணும். அடுத்தாப்புல நமக்கு இருக்கிறது கிளியர் C. கிளியர் C என்ன பண்ணும்னா கேரி பிளாக கிளியர் பண்ணும், அதாவது 0 ஆக்கும். CPL C அப்படின்னு போட்டீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் கேரி. காம்ப்ளிமெண்ட் கேரி என்ன பண்ணும்னா கேரி பிளாக்ல ஏற்கனவே 1 இருந்தா 0 ஆக்கும், 0 இருந்தா 1 ஆக்கும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, மூவ் பிட் கமா சி. மூவ் பிட் கமா சி அப்படின்னு போட்டீங்கன்னா கேரி பிளாக்ல என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்திருக்க பிட்டுக்கு மூவ் பண்ணணும்னு அர்த்தம். மூவ் சி கமா பிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிட்ல என்ன இருக்கோ அதை வந்து எங்க மூவ் பண்ணோம், கேரி பிளாக்கு மூவ் பண்ணோம். இந்த பிட்டுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி x.y ஃபார்மேட்ல இருக்கணும். ஒரு போர்ட் நம்பர் ஃபாலோட் பை த பிட் நம்பர் கொடுக்க போறோம். JNC அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஜம்ப் இஃப் நோ கேரின்னு அர்த்தம். அதாவது கேரி பிளாக் போய் செக் பண்ணோம், கேரி பிளாக் 0 இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். JC அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜம்ப் இஃப் கேரின்னு அர்த்தம். இது போய் என்ன பண்ணோம்னா கேரி பிளாக செக் பண்ணோம், கேரி பிளாக் 1 இருந்தா மட்டும் கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணோம். அடுத்து ANL C கமா பிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து AND ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். கேரி பிளாகையும் கொடுத்திருக்க பிட்டையும் AND பண்ணோம். ANL C கமா ஸ்லாஷ் பிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா C-ஐயும் கேரி பிளாகையும் இந்த பிட் இருக்கு இல்லையா, அந்த பிட்டுடைய காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு அந்த அது ரெண்டையும் சேர்த்து AND பண்ணா ANL C கமா ஸ்லாஷ் பிட்னு அர்த்தம். அடுத்து ORL C கமா பிட் இருக்கு. ORL என்ன பண்ணணும், ஆர் பண்ணும். கேரி பிளாகையும் கொடுத்திருக்க பிட்டையும் ஆர் பண்றது ORL இன்ஸ்ட்ரக்ஷனோட வேலை. ORL C கமா ஹாஷ் பிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்லாஷ் பிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேரி பிளாக்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அதையும் பிட்ல உள்ள கண்டென்ட்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ரெண்டையும் என்ன பண்ணும், ஆர் பண்ணும். இந்த மாடியூல்ல நம்ம கண்டிஷனல் ஜம்ப்ஸ், அன்கண்டிஷனல் ஜம்ப்ஸ், லூப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கால் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிட் மேனிபுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். தேங்க்யூ.